ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ நார்மலாக நம்ம வீடியோ எப்போவுமே வந்துட்டு ஹோம்மேட் பொருட்கள் சார்ந்ததாக தான் வந்து இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்துட்டு ஒரு ஃபேஷியல் கிட் வந்து வாங்கியிருக்கேன். அது எப்படி யூஸ் ஆகுதுன்னு ட்ரை பண்ணிவிட்டு அதோட ரிசல்ட் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுதான் வந்துட்டு அந்த ஃபேஷியல் கிட். இது வந்துட்டு நேச்சர் அப்படிங்கிற ஒரு பிராண்டோடது. அண்ட் இது வந்துட்டு ஃப்ரூட் ஃபேஷியல். ஸோ இதில் வந்துட்டு 4 ஸ்டெப்ஸ் இருக்குது. இதுதான் வந்து நம்ம இன்றைக்கி ட்ரை பண்ண போகிறோம். போட அப்படியே துவைக்கிறது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இதான் நான் பாருங்க குளுக்கோஸ் பொடி. ஸோ அதுதான் வந்துட்டு எனக்கு ஞாபகம் வந்துச்சு இந்த கிட் இப்படி பார்க்கும்போது. ஸோ இது வந்துட்டு ஒரு ஃப்ரூட் ஃபேஷியல். இதில் வந்துட்டு 4 ப்ராடக்ட்ஸ் வந்து இருக்குது. அது இல்லாமல் ஒரு ஃபேஸ் வாஷும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்துட்டு என்னென்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இதோட ப்ரைஸ் என்னென்னு சொல்லிடுறேன். இதோட ப்ரைஸ் வந்துட்டு 280 சம்திங் தான் வந்துட்டு இதோட ப்ரைஸ். இதில் வந்துட்டு 4 இருக்குது. ஸோ இது வந்துட்டு நான் ட்ரை பண்ணதே இல்லை, இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறேன். இதில் ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு ஃபேஸ் வாஷ் இருக்குது. அது வந்துட்டு பப்பாயா ஃபேஸ் வாஷ். இது ஒரு ஃபேஷியல் கிட்டு. ஆக்சுவலாக ஒரு கிளைண்ட்டுக்காக வாங்கிட்டு வந்தேன். அது நான் தான் போட வேண்டிய நிலைமை ஆகிப்போச்சு. 3 நாளாக கிளாஸுக்கு போகல. சாட்டர்டே கேட்டிருந்தாங்க, போட முடியல. சரி, நம்ம ஒரு ட்ரையல் பார்த்துடலாமே. ஒரு மூஞ்சிக்கு தான் வரும், ஒரு தடவுக்கு தான் வரும். சரி பார்க்கலாம் அப்படின்ட்டு. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது எதுக்காக வாங்கினேன் அப்படின்னு தெரிஞ்சிருச்சா. ஸோ இதை வந்துட்டு நான் தான் யூஸ் பண்ணுன்னு இருந்திருக்கு. சரி, அதை சும்மா ஏன் யூஸ் பண்ணும், ஒரு வீடியோவாக வந்துட்டு உங்ககிட்ட ஷேர் பண்ணிடலாமே. இந்த மாதிரி வீடியோஸ் நம்ம போட்டது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு தான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஃபேஸ் வாஷ் வந்து நார்மல் ஃபேஸ் வாஷ் மாதிரி தான் இருந்துச்சு. ஸ்மெல் வந்து நல்லா இருந்துச்சு. ஸோ நார்மலாக எப்போ போல் ஒரு சர்க்குலர் மோஷனில் அப்படி இப்படின்னு ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணிக்கிட்டேன். ஃபேஸ் வாஷ் முடிஞ்சதுமே வந்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளென்சிங் தான். ஸோ இது வந்து ஆல்மண்ட் கிளென்சராக. ஸோ இது எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஃபேஸை வந்து வெட் பண்ணிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறமேல வந்துட்டு அந்த கிளென்சரை வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்துட்டு நார்மல் கிளென்சிங் மில்க் மாதிரி தான் வந்து இருந்துச்சு. ஆனால் நார்மலாக எல்லாமே வந்துட்டு ஒரு லிக்விட் கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இது வந்துட்டு ஒரு மாதிரி கொஞ்சம் பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் தான் இருந்துச்சு. ஆனால் வந்துட்டு ஒர்க் வந்து சேம் தான். இது வந்து நார்மல் கிளென்சிங் மில்க் மாதிரி ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஒரு ஜென்டலாக வந்துட்டு ரப் பண்ணிக்கலாம். ஸோ இது எப்போவுமே யூஸ் பண்ணுற கிளென்சர் மாதிரி தான். அண்ட் இந்த கிட்லேயே வந்துட்டு ஒவ்வொரு பேக்குக்கும் பின்னாடி வந்துட்டு அதை எப்படி யூஸ் பண்ணணும், எவ்வளோ நேரம் வந்து வச்சுருக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு அதுலேயே வந்து போட்டிருக்காங்க. ஸோ அது மாதிரி பண்ணுறதுக்கு வந்துட்டு ஈஸியாக தான் இருக்கும். நல்லா பளபளன்னு கிளென்சிங் பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வந்தாச்சு. செகண்ட் வந்துட்டு இந்த ஸ்க்ரப்பர். இது வந்துட்டு ஆரஞ்ச் ஸ்க்ரப்பர் அண்ட் பேக் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. ஸோ இது வந்துட்டு நார்மல் ஸ்க்ரப்பர் மாதிரி எடுத்து ஒரு 2 ஃபிங்கர்ஸ்க்கு வந்துட்டு எடுத்துகிட்டு அது நல்லா ஃபேஸில் போட்டு ஸ்க்ரப் பண்ணிட்டு அதை வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து விட்டுறணும். நார்மலாக ஸ்க்ரப்பர் வந்துட்டு நம்ம ஃபேஸ் நல்லா ஸ்க்ரப் பண்ணிட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஸ்க்ரப் பண்ணிட்டு அப்புறம் வந்துட்டு வாஷ் அவுட் பண்ணிடுவோம். ஸோ இது வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேல ஒரு 5 மினிட்ஸ் வந்து அப்படியே விட்டுறணும். ஸோ தட் ஸ்கின்னு நல்லா அப்சர்வ் ஆகிக்கும். ஸோ அதனால் வந்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து விட்டுறணும். இதுவுமே வந்துட்டு என்னோடய பேக்குக்கு பின்னாடியே வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அதில் இருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் படி நான் அப்படியே எடுத்து ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ ஃபுல் ஃபேஸ்க்கும் வந்துட்டு ஓவராலாக அப்ளை பண்ணிட்டு ஒரு ஜென்டலாக வந்து ஸ்க்ரப் பண்ணிக்கலாம். நார்மலாகவே ஸ்க்ரப் பண்ணும்போது கொஞ்சம் பொறுமையாக மெதுவாக தான் வந்துட்டு பண்ணணும். ஸோ இது சர்க்குலர் மோஷன், டீ மோஷன், அப்படி மேலே கீழே, ஸோ இந்த மாதிரி கிறிஸ் கிராஸு, ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஸ்க்ரப் பண்ணிக்கணும். பண்ணி முடிச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்துட்டு அப்படியே விட்டுடலாம். நல்லா ஒரு ஜென்டலாக மசாஜ் பண்ண மாதிரி பண்ணி முடிச்சாச்சு. பண்ணி முடிச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். 5 மினிட்ஸ் ஆச்சுன்னா சொல்கிறான். ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடுச்சு. அது நல்லா ட்ரையும் ஆயிடுச்சு. போய் ஃபேஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வந்தாச்சு. வெற்றிகரமாக ஸ்டெப் 2வும் முடிச்சாச்சு. ஸ்டெப் 3 வந்துட்டு சாஃப்ரான் மசாஜ் க்ரீம். இதை போட்டு நம்ம ஃபேஸ் நல்லா மசாஜ் பண்ண போகிறோம். இது வந்து எப்படி அப்ளை பண்ணணும்னு போட்டுருந்துச்சுன்னா சிறிதளவு கையில் எடுத்துகிட்டு ஃபேஸ் ஃபுல்லாக டாட்டாக வச்சுக்கணும். வச்சுட்டு அதுக்கப்புறமேல கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு மசாஜ் பண்ணணும். ஸோ ஆல்ரெடி கழுவிட்டு வந்த என்னோடய ஃபேஸை வந்துட்டு கொஞ்சம் ட்ரை ஆகிறதுக்கு விட்டுக்கிறேன். ஸோ அது கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறமேல வந்துட்டு இதை எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். எப்பட்றா கையில் வந்துட்டு பார்லர் ஸ்டைலில் மசாஜ் வந்து பண்ண முடியல அப்படின்னாலும் நமக்கு தெரிஞ்ச ஸ்டைலில் வந்துட்டு மசாஜ் வந்து பண்ணிக்கலாம். ஸோ நான் 2 கையில் வந்துட்டு அதே மாதிரி இங்கே கொஞ்சம் நான் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு ஃபேஸில் வந்துட்டு புள்ளியாக வந்து வச்சுக்கிறேன்.
ஸோ இதில் உள்ள இன்ஸ்ட்ரக்ஷன் படி இதே மாதிரி வந்துட்டு டாட்டாக வந்துட்டு ஓவரால் ஃபுல் ஃபேஸ்க்கு வந்து வச்சுக்கணும். வச்சுட்டு அதுக்கப்புறமேல் வந்துட்டு அப்வர்ட்ஸ் பார்த்துட்டு மசாஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் போட்டுருந்துச்சு. ஸோ அதை தான் வந்து நம்ம இப்போ பண்ண போகிறோம். ஸோ ஃபேஸ் ஃபுல்லுமே வந்துட்டு வச்சுட்டு அது அப்படி நமக்கு தெரிஞ்ச மசாஜ் வந்துட்டு ஒரு மாதிரி வந்து மசாஜ் வந்து பண்ணிக்கலாம். ஸோ நானும் எனக்கு தெரிஞ்ச மாதிரி கீழே இருந்து மேலே, சீக்ஸ்லேருந்து மேலே, அப்புறம் ஐபால் சுற்றி மேலே கீழே, ஐப்ரோஸ்க்கு மேலே கீழே அப்படி வந்துட்டு ஃபுல்லுமே வந்துட்டு பண்ணிக்கிட்டேன். ஸோ இதை வந்துட்டு ஒரு 15 மினிட்ஸ் வந்துட்டு அப்படியே விட்டுறணுமா. அப்போ தான் வந்துட்டு அந்த க்ரீம் வந்து ஸ்கின் உள்ள வந்துட்டு நல்லா அப்சர்வ் ஆகுமா. இதுவும் இன்ஸ்ட்ரக்ஷனில் தான் போட்டிருந்துச்சு. சரி அதை அப்படியே வந்துட்டு ஃபாலோ பண்ணிடலாமே அப்படி சொல்லிட்டு போட்டுட்டு ஒரு 15 மினிட்ஸ் வந்து விட்டுட்டேன். அந்த ஒரு 15 மினிட்ஸ் எப்படி ஓட்டுறது? தகிட 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 தகிடத்தா தத்தால கண்ணால குத்தாத நீ என்ன இல்லாத இடுப்பால இருக்காத நீ என்ன. ஒரு வழியாக 15 மினிட்ஸுக்கு பக்கத்தில் வந்தாச்சு. ஸோ ஒரு 13 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் தான் சொரன்னு போயிடும். அடுத்து 4th ஸ்டெப்பை பண்ணிடலாம். ஸோ 4th ஸ்டெப் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆப்பிள் பேக். ஸோ இந்த பேக் வந்துட்டு போட்டு இதையும் வந்துட்டு ஒரு 5 மினிட்ஸோ 10 மினிட்ஸா சம்திங் மறந்துட்டேனே, நான் பார்த்துட்டு அதில் போடுறேன். ஸோ அதை வந்துட்டு போட்டு விட்டுறணும். ஸோ இது வந்துட்டு நார்மல் பேக் மாதிரி இல்லாமல் ஒரு மாதிரி பேஸ்ட் எடுத்து மூஞ்சில் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஆனால் ஸ்மெல் வாஸ் ஸோ குட் அப்படி இருந்துச்சு. ஸோ ஃபேஸ் ஃபுல்லுமே வந்துட்டு அப்ளை பண்ணுறதுக்கு கொஞ்சம் ரிஸ்கியாக தான் இருந்துச்சு. பட் இருந்தாலுமே வந்துட்டு கொஞ்சம் இடத்துல நிறையா, கொஞ்சம் இடத்துல கம்மி அப்படி வந்துட்டு என் கைக்கு வந்த வாக்கில் நான் வந்து பூச்சிட்டு போயிட்டே இருந்தேன். இது வந்துட்டு அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் விட்டால் போதுமாமா ஒரு க்ளோ கிடைக்குமாமா. க்ளோ ஸோ கிடைக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக பார்க்கலாம். இது ஓவராலாக ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணி முடிக்கிறதுக்கே 5 மினிட்ஸ் மேலே ஆகிடுச்சு. ஸோ இது ட்ரை ஆகிறதுக்கு வேறு ஒரு 5 மினிட்ஸ் வந்து நம்ம வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணிவிட்டு இதோட ரிசல்ட் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு நான் ரொம்ப ஈகராக இருக்கேன். ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சா, இனி ஒரு 5 மினிட்ஸ் வந்து நம்ம வெயிட் பண்ண போகிறோம். ஸோ இந்த 5 மினிட்ஸ்க்கு என்ன பண்ண போகிறோம்? பிஸ்கெட் சாப்பிட போகிறோம். எல்லா ப்ரொசீஜரும் பண்ணி முடிச்சுட்டு கடைசியில் ஒரு 5 மினிட்ஸ்க்கு வெயிட் பண்ணுறது வந்துட்டு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது, எவ்வளோ பெருசாக இருக்குது. ஸோ ஓவராலாக 5 மினிட்ஸ் வந்துட்டு முடிஞ்சது. நல்லா ட்ரையும் ஆயிடுச்சு. ஸோ இதை வந்துட்டு போய் கழுவிட்டு வந்துடலாம். ஃபைனலி விஜய் சித்து vlogs பார்த்துட்டே நம்மளோட ஃபேஷியலை வந்துட்டு ஃபுல்லாக பண்ணி முடிச்சாச்சு. ஸோ ஃபைனல் ரிசல்ட் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கும் தருணம் இது. ஸோ இதோட ப்ரைஸ் வந்துட்டு ஒரு 280 rupees. ஸோ இதோட ப்ரைஸுக்கு வந்துட்டு இது ஒர்க் பண்ணியிருக்கா அப்படின்னா ஒர்க் பண்ணியிருக்குன்னு தான் சொல்லுவேன். ஸோ நல்லா சாஃப்டாக இருந்துச்சு ஸ்கின்னு, கொஞ்சம் பிரைட்னிங்கும் கிடச்சிருக்கு. இதை பண்ணும்போது ஒவ்வொன்றும் பண்ணும்போது வந்துட்டு நம்மளுக்கு நல்லா ரிலாக்ஸிங்காகவும் இருக்குது. ஸ்கின்னில் வந்து ப்ளட் சர்க்குலேஷனும் வந்து இருந்துகிட்டே இருக்குது. ஆனால் பட் பிரைட்னஸ் வந்துட்டு அந்தளவுக்கு பிரைட்னஸ் வந்து கொடுக்கல. ஒரு வேளை நாளைக்கு பிரைட்னஸ் வந்து தெரியுமா என்னன்னு தெரில. மோஸ்ட்லி ஃபேஷியல் வந்துட்டு நெக்ஸ்ட் டே வந்து ரிசல்ட் நல்லாயிருக்கும். ஸோ நாளைக்கு வந்துட்டு பார்த்துட்டு சொல்கிறேன். ஸோ இன்றைக்கி பொறுத்தளவுக்கு பிரைட்னஸ் வந்துட்டு பெருசாக இல்லை, மற்றபடி எல்லாமே ஓகே தான், சில் தான். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக வாங்கி யூஸ் பண்ணுங்கள். அண்ட் இதோட நல்ல ரிசல்ட் வந்துட்டு நாளைக்கு ஷார்ட்ஸில் போடுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டாட்டா.